துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன ஒரு குறியீடு வந்து நல்ல அதிர்ஷ்டத்த கொடுக்கும்? நிச்சயமாக ராசி அடிப்படையில் ஒவ்வொரு குறியீடுகள் வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ம். அது வந்தாலே நம்ம எண்ண அலைகள். ம். இல்லை ம். சார், இது வரைக்கும் அவங்க எத்தனையோ டைம் போயிருக்காங்க. ம். ஒன்று வாங்காமல் வந்துடுறாங்க, ம். இல்லை வாங்கிட்டு மிஸ் ஆயிருது மிஸ் எப்படியோ. ஆயிடுது, ஏதோ ஒரு வகையில் ஆ, மிஸ் ஆயிடுது. ஆ. இவங்க வீட்டுக்கு வந்துருச்சான்னு கேட்டால் ம். ம். இந்த அம்சத்தில் இருக்கிற ஒரு பெண்கள் வராங்க. ம். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி வருது. ஓகே. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு குறி காட்டுதுன்னு அர்த்தம். ம். அப்போ ம். நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க. இந்த ம். ராசிக்கு எப்போவுமே நான் ஒரு சொல்லுவேன், ரொம்ப டல்லாக இருக்குது, ஒன்றுமே புரியல. நான் ஒரு பிளாஸ்டிக் வேணாம், மா இலையில கட்டலாம். ம். இல்ல அது மாரி இருக்கிற ஒரு படங்கள் வச்சு பண்ணாலும் இந்த ராசிக்கு மிகுந்த யோகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக்கோட தாங்க வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு லக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஜீவராசி வந்து உங்களுக்கு அதை உணர்த்தும். அப்படி இல்லைன்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய பொருட்கள்லயே அதை உணர முடியும். அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இந்த கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாமா? சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களோட பதிவுகள் எல்லாம் மக்கள் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பதிவுமே உணவை பத்தி நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ரொம்ப அருமை சார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தாலும் அதை வந்து உணர்வு பூர்வமா கொடுக்கணும். அதே மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரியான விஷயங்களா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ரொம்ப தனித்தன்மையோட தனித்துவம் எடுத்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னைக்கான டாபிக் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல ஒரு ஜீவராசி. இந்த ஜீவராசி இந்த டைம்ல உங்களுக்கு இதை உணர்த்தும், உங்களுக்கு லக்கு வரப்போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை சார் சொல்லும்? நிச்சயமாக. பொதுவாக ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் இது தெரியும். முதல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வருது அப்படின்னா, அதை குறிகாட்டுகிறது அர்த்தம். வீட்ல ஒரு பொருள் கோயில் ரீதியாக வரலாம். கோயில்லேருந்து வந்த பொருளா இருக்கலாம். ம். இல்ல அது ஒரு பசுமாடு வருது, காளமாடு வருது, இல்ல ஒரு புறா வருது, ஒரு சில வீட்டுக்கு வௌவால் வரும். இந்த மாரி ம். ஒவ்வொரு பொருளாக வரும். ஒரு சில சகுனமும் நிமிர்த்தும். ம். இப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு திசையிலிருந்து ஒரு பறவையோ, ஒரு இதோ குறி காட்டுற மாரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு சின்ன சொல்ல வருதுன்னா, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்கம்பாங்க. ம். ஒருத்தர் வீட்டுக்கு போகும்போது நான் பார்க்கன்னா, வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க செடி வளர்ந்துட்டு இருந்தது. இந்த செடி வந்தா உங்களுக்கு யோகம் வந்திருக்குமேன்னு கேட்டபோது ஓ. சொன்னாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டவரமாக பூர்வீக சொத்து அவங்க பிரிச்சு ம். அந்த ம். பெண்ணுக்கு நகையும் குடுத்து, அந்த சொத்தும் சொத்தும் குடுத்தாங்கன்னு வந்திருக்கு. சொன்னாங்க. ஓ. அப்ப இந்த அந்த அதிர்ஷ்டம் வளரும்போது அப்பா சொன்ன அந்த செடி தற்செயலா நாங்க வளர்த்தோம். ம். ம். ஒரு அது அந்த நேரம் வளர்க்கணும்னு நமக்கு நேரம் தோணணும் இல்லையா? தோணல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டா அத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ம். அப்ப அவங்க ம். இந்த கோயில்ல கல்யாணத்துல போம்போது அ செடி குடுப்பாங்க போலருக்கு. ஆமா, அந்த ஆமா. செடியில வளர்த்த செடி. ஆமா. ரிட்டர்ன் கிஃப்ட்டா ரிட்டர்ன் குடுப்பாங்க. கிஃப்ட்டா குடுப்பாங்க. ம். அந்த இதுல வந்தது. அப்ப இது மாரி பொருளாக இருக்கு, ம். குறியீடாக இருக்கு, ம். லோகோ மாரி பயன்படுத்தலாம். ம். அது ம். மட்டும் இல்லாம சகுனங்கள் ரீதியாக நம்ம உறுத்துகின்றன. ம். வீட்ல ஒரு பொருள் கிஃப்ட்டா வர்றது. ம். ஒருத்தருக்கு ஃபங்ஷனுக்கு வைக்கிறோம், ஒரு கிஃப்ட்டா குடுப்பாங்க. இது மாரி ஒவ்வொரு பொருளும் ஒரு அதிர்ஷ்டத்தை குடுக்கின்றன. ம். வீட்ல வர பொருள் வைப்ரேஷன்னு சொல்லணும். ம். அது ம். பாசிட்டிவா இருந்தா ரொம்ப ஆக்டிவேட் பண்ணி, டெவலப் பண்ணி நிச்சயமா குடுத்துருங்க. சூப்பர், சூப்பர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க ராசிக்கான அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன உங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்குமா சொல்லிடலாம். ஒவ்வொரு ராசிக்குமான அதிர்ஷ்ட குறியீடுகள் பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்க்க போறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன ஒரு குறியீடு வந்து நல்ல அதிர்ஷ்டத்த கொடுக்கும்? நிச்சயமாக ராசி அடிப்படையில் ஒவ்வொரு குறியீடுகள் வளர்ச்சியை குடுத்து கொண்டே இருக்கின்றன. ம். அது வந்தாலே நம்ம எண்ண அலைகள், ம். பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஃபேமிலி எல்லாமே ஒரு தைரியம், பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக மாற்றம் குடுத்துரும். பொதுவா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வீட்ல சிம்பிளா இருக்குது வேயிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? ம். அது ம். வச்சாலே இந்த ராசிக்கு யோகம். ஓ. ஃபர்ஸ்ட்டு ஆக்டிவேஷன் பாயிண்ட் வீட்ல ஒரு எடை மிஷின் வைங்க. ம். வீட்ல நம்ம வெயிட் செக் பண்ணாலும் சரி, இல்ல கிச்சனுக்கு அந்த எடை போட்டு பார்க்குற இது ஆமா, மாரி இருக்கும். ஆமா. அந்த விஷயம் இந்த ராசிக்கு யோகமா இருக்கு.
வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருள் ம். கடவுள் ரீதியாக இருக்கலாம், தீப ரீதியாக பயன்படுத்தி ஆகணும். ம். அப்போ சின்னதாக கூட இருக்கலாம். வெள்ளியில் ஒரு தீபம் போட்டு வருவது இந்த ம். ராசிக்கு யோக பலன்கள். ம். அப்போ நாம் ஒரு சில வெள்ளி பொருளையும் இந்த ராசிக்கு வெள்ளி காசு, வெள்ளி கேஷ் பாக்ஸில் நான் பயன்படுத்துகிற கேஷ் பாக்ஸ்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ ம். வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான். பொதுவாக ஒரு வீட்டுக்கு ம். இவங்களுக்கு அந்த மகாலட்சுமி கூடிய அம்சம் வருது, ம். இல்லை புடவை இருக்குது, இல்லை வஸ்திரம் ஏதோ ஒன்று வருதுன்னா உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு. ஓ. பொதுவாக ஒருத்தங்க சொன்னாங்க வரலட்சுமி நோன்பு அப்போ ம். ஒருத்தங்க போகும்போது துணி வகையெல்லாம் கொடுத்தாங்க. ம். நான் சொன்னேன் அவங்களுக்கு நல்லது வந்துருச்சுன்னாங்க. ம். இல்லை சார், இது வரைக்கும் அவங்க எத்தனையோ டைம் போயிருக்காங்க, ஒன்று வாங்காமல் வந்துடுறாங்க, ம். இல்லை வாங்கிட்டு மிஸ் ஆயிருது மிஸ் எப்படியோ. ஆயிடுது, ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆயிடுது. ம். இவங்க வீட்டுக்கு வந்துருச்சான்னு கேட்டேன், இப்போ தான் வந்ததுனாங்க. அப்போ சொன்ன டெவலப் ஆயிட்டீங்கன்னாங்க. ம். அப்போ இந்த அத்தனை அம்சமும் இருக்கு. பொதுவாக இந்த ராசிக்கு நிலவு கண்ணாடி வீட்டு பக்கத்தில் கதவு பக்கத்தில் நிலவு சைடில் கண்ணாடி வரும். அந்த கண்ணாடி பர்ஃபெக்டாக இருக்கணும், கிராக் விடாமல் இருக்கணும். ம். வீட்டில் கண்ணாடி உடைந்தால் கவனம். இந்த ராசிக்கு ஒரு சில கண்ணாடி கிஃப்டாக வந்துடும். ம். ஒரு சில பீரோ வாங்குறீங்க, ஒரு சில பொருள் கொடுக்குறீங்கன்னா அதில் கண்ணாடி அம்சம் ரொம்ப ரொம்ப இருக்கணும். ம். இந்த வீட்டில் கண்ணாடி சுத்தமாக இருந்து கொண்டே இருக்கணும். ம். அப்போ இந்த பொருளை மேக்கப் கண்ணாடியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொல்கிறாங்க இல்லையா, ம். அது நிச்சயமாக அந்த இருக்கிற கண்ணாடி, வீட்டில் நிலவு கண்ணாடிகள், கண்ணாடி சம்மந்தப்பட்ட அத்தனையும் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய ராசியாக இந்த ராசி உண்டு. கண்ணாடியும் இருக்கணும், அது பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கணும் ஆமா. அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர் சார். அதே மாரி இந்த ராசிக்காரர்கள் வந்து இந்த மாரி ஜீவராசிகள் இவங்க இல்லத்துக்கு வர்றது நல்லது, ரொம்ப அதிர்ஷ்டத்த கொடுத்துரும்னா என்ன ஜீவராசிகள்? நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா, பால் தரக்கூடிய பொருட்கள் ஜீவராசிகளெல்லாம் பசுமாடு சம்மந்தப்பட்டது மிகுந்த யோகத்தை கொடுக்குது. ம். ஒரு சில ஆடு மாடுகள் சம்மந்தப்பட்டது. ம். பொதுவாக ஆடு பெஸ்ட்டாக இருக்குது, மாடுங்கிறது ஆவரேஜ் ம். இந்த ராசிக்கு. ம். அப்போ இந்த மாதிரி பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தும் வருதுனாலே ம். இந்த ஜீவராசிகள் வருதா நிச்சயமாக இருக்குது. ம். பொதுவாகவே கர்ப்பிணி பெண்களாக இருக்கலாம், இப்போ இந்த மாசமாக இருக்கிற அந்த பால் சம்மந்தப்பட்ட பொருள்னு சொல்கிற மாதிரி, ம். அப்போ தான் அந்த குழந்தை பிறந்தவங்களா இருக்கலாம். ம். ம். இந்த அம்சத்தில் இருக்கிற ஒரு பெண்கள் வராங்க, ம். அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நோக்கி வருது. ம். அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு குறிகாட்டுதுன்னு அர்த்தம். ம். அப்போ நீங்கள் டெவலப் ஆக போகிறீங்க. இந்த ம். ராசிக்கு எப்போவுமே நான் ஒரு சொல்லுவேன், ரொம்ப டல்லாக இருக்குது ஒன்றுமே புரியலனா ஒரு மகாலட்சுமி கோயிலோ ஒரு அம்பாள் கோயில்லையோ ம். ஒரு முறை பாலாபிஷேகம் பண்ணிக்கோங்க. ஓ. அப்போ அந்த பாலாபிஷேகம் பண்ணால் அது அது சார்ந்த ஒரு பொருட்கள் கொடுப்பாங்க. ம். ஒரு சிலருக்கு பால் ப்ராடக்ட் கிஃப்டாக கொடுப்பாங்க. ம். இந்த கேக்கு வரும், ஆமா. மில்க் ஸ்வீட் ஏதாவது மில்க் ஸ்வீட் ஏதோ வரும். ஒன்று கொடுங்க. ம். சுகர் இருந்தால் கூட கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ம். இதெல்லாம் இவங்களுக்கு ஆக்டிவேஷன் பாயிண்ட்டுங்க. ம். இந்த ராசி நான் கல்யாண ஃபங்க்ஷன் எப்போ போனாலும் ம். தாம்பூலம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீடா மாதிரி கொடுக்குறாங்க. ஆமா, ஆமா. வெற்றிலை சுக்கரனோட கடாச்சம். அப்போ அதெல்லாம் இவங்களுக்கு பயன்படுத்தணும். நான் மேக்ஸிமம் இந்த ராசிக்கு ம். செடி கொடிகளாக ஒன்று கொடுப்பேன். ம். அதுனா வெத்தலை கொடி தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ம். வெத்தலை கொடி, அடுத்தது மல்லிகை. ம். மல்லிகை பொருள் அதிகமாக பயன்படுத்த சொல்லுவேன். ம். வாசனை திரவமுள்ள பொருட்கள் ம். வெத்தலையோ ஒன்று மல்லிகையோ மல்லிகையோ. இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ராசிக்கு அவ்வளோ யோகமாக இருக்குங்க. இப்ப நம்ம செடி வளர்க்கறதா இருந்தாலும் மல்லி செடி அந்த ஆமா. மாதிரி வாசனையா இருக்கிற செடிகளை வளர்க்கறது சிறப்பு. சரி, இப்ப இதுல இவ்ளோ விஷயங்கள் நீங்க ரொம்ப நுணுக்கமா சொன்னீங்க. இதை தவிர்த்து வேறு ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு லக்கு கொடுக்கும் அப்படின்னா வேற எந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறை ஜென்சி காலத்தில் என்னென்னா ம். பர்ஃப்யூம் gift கொடுக்குறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆமா. பர்ஃப்யூம் கொடுக்குறாங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி தராங்க, ம். இந்த பர்ஃப்யூம் gift வருது, இல்லை சொந்த பந்தத்துலேருந்து பட்டு சம்மந்தப்பட்ட வருதா, ம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓ. இதில் கடவுள் படமாக தான் வேணும்னா நரசிம்மர் வழிபாடு நல்லா இருக்குது. ம். நரசிம்மர் சம்மந்தப்பட்டது. அப்புறம் வீட்டில் பர்பஸாக தோரணம் மாதிரி ஒன்று அமைச்சிக்கலாம். ம். இந்த தோரணம் சம்மந்தப்பட்டது ஒரு வீட்டில் வரவேற்பு அறையில் தோரணம் மாதிரி கட்டுவாங்க இல்லையா, ம். ஆமா. அது ஒரு பிளாஸ்டிக் வேணாம், மா இலையில கட்டலாம். ம். இல்லை அது மாதிரி இருக்கிற ஒரு படங்கள் வச்சு பண்ணாலும் இந்த ராசிக்கு மிகுந்த யோகம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு சகுனம் இப்போ சொல்லுவேன், உங்கள் வீட்டில் வெட்டிக்கிளியோ ம். பட்டாம்பூச்சியோ வீட்டுக்கு வந்துருச்சுன்னு வைங்க, ம். நிறைய பேர் அனுப்பிச்சிருப்பான். ம். அது இந்த ராசிக்கு வந்துச்சுன்னா ஏதோ ஒன்று குறிகாட்ட வருது. ஓ. நான் நிறைய விதம் சொல்லியிருக்கேன். துலாம் ராசி வீட்டில் பட்டாம்பூச்சி வந்த பெண் அவங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டே நடந்திருக்கு. ஓ. எல்லார் வீட்டுக்கும் அப்படி பட்டாம்பூச்சி வராது, வராது, அது டக்குன்னு வராது. வண்ணத்து பூச்சி. ம். ஏன்னா இந்த ராசியோட அம்சம் அப்படி இருக்கு. ம். ஒரு பிரபஞ்சங்கள் நம்ம உலகத்தில் கனெக்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று குறிகாட்டுவதற்காக வெட்டுக்கிளி வரும், பட்டாம்பூச்சி வரும். இதே இது தீய பொருட்கள் வந்தால் தான் நம்ம பயப்படுறோம். ம். ம். ஒரு சில சர்ப்பங்கள் கருவண்டோல் அந்த மாதிரி ஆமா, ஏதாவது இதெல்லாம் வந்தாதான் பயம். பயம். இது நமக்கு வந்தாலே ஏதோ ஒன்று குறிகாட்டுது. ம். சார் ஆனா டெவலப் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அதை பார்க்கும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா பாசிட்டிவ் தான் வைப்ரேஷன். இருக்கும். அப்போ இந்த ராசிக்கு என்ன சொல்லுதுன்னா, துலாம் ராசிக்கு ம். வண்ணத்து பூச்சிகள், ம். பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் சம்மந்தப்பட்டது, ம். வெட்டிக்கிளிகள், மகாலட்சுமியோட ஃபோட்டோ, வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் அனைத்தும் அதிர்ஷ்டத்தின் குறியீடுகளாக இருக்குங்க. சூப்பர். ரொம்ப ஒரு அற்புதமான அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க சார். நன்றி.
துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க இல்லங்களுக்கு பட்டாம்பூச்சியோ இல்ல வெட்டுக்கிளியோ வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்ல லக்கு, அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நிறைய குறியீடுகளை பத்தி நம்ம பேசணும். இந்த பதிவை மறக்காம மத்த துலாம் ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. விஜயகுமார் சாரை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னாலும் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.